ஜிவி, நீங்க போட்ட சிங்கிள் எல்லாமே சும்மா கத்தரன்னு வேற லெவல் இருக்குது. அப்படியே நம்ம த்ரிஷா மேமும் ஏகே சாரும் சேர்ந்து ஒரு ஐட்டம் சாங் ஒன்று வந்து நான் யோசிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு சிங்கிள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஜமாச்சிடலாம். அது சொல்லு மாமே. எது மாமே? யோ சாரி சார், அப்டேட் கொடுத்து எல்லா டைமும் எனக்கு மாமின்னு வந்துருது. சொல்லுங்க சார். இட்ஸ் ஓகே. நம்ம படம் அவுட் எப்படி வந்திருக்கு சார்? அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சும்மா வேற லெவல்ல பண்ணிருக்கோம். கதற மாதிரி ஒரு அவுட் வரும்போது ஃபேன்ஸ் எல்லாம் சும்மா செலிப்ரேட் பண்ண போறாங்க. நீங்க வேணா பாத்துக்கோங்க. ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தர் சொன்னாரு, விடாமுயற்சிங்கிற பேர்ல ஒரு வீண் முயற்சி எடுத்துட்டோம், அது மாதிரி இது ஆயிடக்கூடாது. அண்ட் என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் நொந்து போய் கிடக்காங்க. அவங்களுடைய மொத்த மென்டல் ஹெல்த்தும் இந்த படத்துல தான் இருக்கு. சோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. முக்கியமா என்னுடைய ஃபேன்ஸ்க்கு வந்து பழைய ஏகேவா என்ன பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணிருங்க. பழைய ஏகேவா தானே சார்? ஆமா, பழைய ஏகேவா தானே பார்க்கணும். பாத்திரலாம் சார், பாத்திரலாம். பாப்பீங்க. அதுக்கு என்ன நான் என்ன கேட்டேன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சார்? நீங்க தானே சார் உங்க ஃபேன்ஸுக்கு எல்லாம் பழைய ஏகேவா காட்டணும், சும்மா மாசா வேற லெவல்ல காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனாலதான் இதுல ஆட் பண்ணேன். என்ன அது காடு மேல இருக்கிற 16 நம்பர் 10 கிலோ கறி இருங்க பாய், நீ என்னெல்லாம் இருக்கு? என் ஃபேன்ஸ்ல அதை ஏத்துப்பாங்களா? எனக்கு நம்பிக்கையே இல்ல சார். அதான் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, ஓகேவா? விடாமுயற்சியில வந்த வீண் மூச்சு மாதிரி ஆயிராது. கவர மாதிரி வேற மாதிரி இருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, எனிவேஸ் நான் சீட்டா குட்டியவே நம்பணுவேன், உங்களை நம்பல மாட்டேன். பட் அந்த கறிக்கடை பாய் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு நிமிஷம் சார். ஜிவி, அந்த ஐட்டம் சாங் என்னாச்சு?